வணக்கம் உறவுகளே. இந்த பதிவு என்னவென்றால், ஒரு உலகத்திலே சர்வதேச ஊடகங்களில் காரசாரமாக பேசப்படுகிற விடயம் இந்திய வான்படை தாக்குதலின் பாகிஸ்தான் மீதான தாக்குதல் பற்றியதானது. உலக சர்வதேச ஊடகங்கள் அனைத்தும் உற்று நோக்குகின்ற இடமாக இன்று காஷ்மீர் எல்லை, இந்திய பாகிஸ்தான் எல்லையும் இந்தியாவினுடைய பாகிஸ்தானுடைய முறுகல் நிலையும் பாகிஸ்தான் மீது சூழ்ந்திருக்கிற இந்திய போர் மேகங்கள் பற்றியதான பார்வைதான், கழுகு பார்வைதான் இந்த சர்வதேச ஊடகங்களிலே பேச பொருளாகி இருக்கின்றது. அது சம்பந்தமாக பார்ப்போம். மீண்டும் வணக்கம் உறவுகளே. இந்திய வான்வழி தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறது பாகிஸ்தானுடைய தீவிரவாத பதுங்கு இடங்கள் என குறிவைக்கப்படுகிற இடங்களை பாகிஸ்தானுடைய எல்லை தாண்டி இந்திய விமானப்படை தாக்கி அளித்திருக்கிறது. அந்த விடயம் என்னவென்றால், மே 6 நள்ளிரவு வேளையிலே எதிர்பாராத விதமாக இந்தியாவினுடைய வான்வழி தாக்குதல் பாகிஸ்தானுடைய தீவிரவாதிகள் உறைந்திருக்கிறார்கள், மறைந்திருக்கிறார்கள் என சொல்லப்படுகிற 9 துல்லியமான இடங்களை வான்வழி ஊடாக தாக்கி அளித்திருக்கிறது இந்தியா. இது என்ன நடந்திருக்கிறது என்று பார்த்தால், இதன் பின்னணி உங்களுக்கு தெரியும். ஏப்ரல் மாதம் இறுதியிலே வந்து பஹல்கம் என்ற இடத்திலே காஷ்மீரிலே சுற்றுலா பயணிகள் சூழ்ந்திருக்கின்ற பொழுது, அவர்களுடைய இன்ப சுற்றுலாவை கழித்து கொண்டிருக்கிற பொழுது, எதிர்பாராத விதமாக எல்லை தாண்டிய பயங்கரவாதிகள் அங்கே நுழைந்து குறிப்பாக இந்துக்களை, அந்த ஆடவர்களுடைய ஆடைகளை களைந்து, அவர்கள் முஸ்லீம்கள் இல்லை என்று உறுதிப்படுத்தப்பட்ட பின்னர் இந்துக்களா என்று கேள்வி கேட்டு சுட்டுக் கொல்லப்பட்டனர். 26 பேர் இந்தியர்கள் கொல்லப்பட்டார்கள், அதுவும் இந்துக்கள் கொல்லப்பட்டிருந்தார்கள். இதன் எதிரொலியாக இது எல்லை தாண்டிய பயங்கரவாதம், இந்த பயங்கரவாதத்தை ஏவிவிட்டது பாகிஸ்தான் தான். இது பாகிஸ்தான் அரசு சார்பான தீவிரவாத அமைப்புகள் தான் எங்கள் நாட்டிலே உள்நுழைந்து தாக்குதலை நடத்தி இருக்கின்றன என்று இந்தியா மிக கடும் கோபம் கொண்டது. இந்த தாக்குதலுக்கு பின்னர் அமெரிக்கா, பிரான்ஸ், ரஷ்யா, சீனா, வேறு நாடுகள், உலக தலைவர் நாடுகள் இந்த பயங்கரவாத தாக்குதலை கண்டித்திருந்தார்கள். இதன் பின்னணியில் பாகிஸ்தானுக்கு எதிராக ஒரு நிலைப்பாட்டை எடுக்க வேண்டும் என்ற நிலையிலே, உறுதியான நிலைமையிலே இந்தியா தொடர்ந்து இருந்தது. அதற்குரிய அணுகுமுறைகளை பாதுகாப்பு அமைச்சு இராணுவத்தினூடாக மேற்கொண்டு வந்தது. அதனுடைய ஆய்வுகளின் அடிப்படையில் இந்த தாக்குதலை மேற்கொண்ட தீவிரவாத அமைப்புகள் யார், எந்த அமைப்பு என்று இந்தியா பகிரங்கமாகவே வெளியிட்டிருந்தது. இந்தியா பகிரங்கமாக பாகிஸ்தானை குற்றம் சாட்டி இருந்தது. ஏனென்றால் இது பாகிஸ்தான் அரசினுடைய ஆதரவு அமைப்புகள் தான் எங்கள் மீது, எங்களுடைய மக்கள் மீது இந்த தாக்குதலை நிகழ்த்தி இருக்கிறார்கள் என்று. அதன் பின்னர் இந்த ஏப்ரல் இந்த பஹல்கம் தாக்குதலின் பின்னர் இந்திய பாகிஸ்தானிய உறவிலே வந்து விரிசல் ஏற்பட்டனுடைய எல்லைகள் மூடப்பட்டன. அதன் பின்னர் சிந்து நதி பங்கீடு தொடர்பான அந்த ஒப்பந்தம் ரத்து செய்யப்பட்டது. 2 நாடுகளுக்கும் இடையில் உத்தியோகபூர்வம் அற்ற போர் மேகங்கள் சூழப்பட்டதாகவே கருதப்பட்டது. இந்தியா எந்த வேளையிலும் உள்சென்று இந்த தீவிரவாத தாக்குதலை முறியடிக்கலாம், தீவிரவாதிகளுடைய முகாம்களை அழிக்கலாம் என்ற எண்ணங்கள் இருந்ததன் மத்தியிலே இந்த மே 6 நள்ளிரவிலே, அதாவது அதிகாலையிலே திடீரென்று உட்புகுந்து 9 தீவிரவாத இலக்குகளை தாக்கி அளித்திருப்பதாக இந்திய ஊடகங்கள் பாதுகாப்பு அமைச்சு செய்தி வெளியிட்டிருக்கிறது. ஆனால் இதற்கு எதிர்மறையாக பாகிஸ்தானியர்களும் தமது கருத்துக்களை பதிவு செய்து வருகிறார்கள். இந்த பதிவு நீளக்கூடாது. இந்த தாக்குதல் சம்பந்தமான பின்னணி என்னவென்று கூறிவிட்டேன். இதிலே பார்த்தால் இந்திய பாதுகாப்பு தரப்பு சொல்வது என்னவென்றால், நாங்கள் துல்லியமாக தீவிரவாதிகள் பதுங்கி இருக்கின்ற இலக்குகளை மிக துல்லியமாக தாக்கி அளித்திருக்கிறோம். 9 இடங்களை தாக்கி அளித்ததாக அவை அறிக்கையிட்டிருக்கிறார்கள். சர்வதேச ஊடகங்களும் இதை உறுதிப்படுத்தி இருக்கின்றன. 9 இலக்குகள் தாக்கப்பட்டிருப்பதாக.
இந்த தாக்குதலில் பல தீவிரவாதிகள் பதுங்கி இருந்த கட்டடங்கள், பதுங்கு இடங்கள் தரைமட்டமாக்கப்பட்டதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருக்கின்றன. பாதுகாப்பு அமைச்சும் உறுதி செய்திருக்கிறது. இதன் பின்னணியிலே பாகிஸ்தான் பாதுகாப்புத்துறை அமைச்சகமும் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கிறது. என்னவென்றால், இங்கே பொதுமக்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள். அதாவது 26 பொதுமக்கள் கொல்லப்பட்டதோடு 46 பேர் காயமடைந்ததாக அவர்கள் தரப்பில் சொல்லப்படுகிறது. அது இந்த இலக்கு தாக்குதலை திசை திருப்புவதற்கா, சர்வதேச ஊடகங்களின் கவனிப்பை பெறுவதற்கா என்பது தெரியாது. அதிலே பாகிஸ்தானிய அதிகாரிகள் சொல்லிய விடயம் என்னவென்றால், நீங்கள் சர்வதேச ஊடகங்களை நாங்கள் வரவேற்கிறோம், இங்கே வந்து பாருங்கள், நீங்கள் பார்த்துவிட்டு அறிக்கையிடுங்கள், இது பொதுமக்கள் இறந்திருக்கிறார்களா, மசூதிகள் தாக்கப்பட்டிருக்கிறது என்றெல்லாம் அவர்கள் அறிக்கையிட்டிருக்கிறார்கள். அதை பற்றி எங்களுக்கு உடனடியாக சொல்ல முடியாது, அந்த ஆய்வுக்கு பின்னர் தான் சொல்ல முடியும். அதே வேளை பாகிஸ்தானிய அமைச்சர் சொல்லியிருக்கிறார் என்ன விடயம் என்றால், இந்த தாக்குதலிலே இந்த இராணுவ தளபதி சொல்லியிருக்கிறார் என்ன விடயம் என்றால், இந்த தாக்குதலிலே நாங்கள் 5 இந்திய விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருக்கிறோம் என்று. 3 ரபேல் ரக விமானங்கள், ஒரு சூப்பர்சோனிக் விமானம், மிக் ரக விமானம், மற்றது ஒரு SUV ரக விமானத்தை 5 விமானங்களை சுட்டு வீழ்த்தி இருப்பதாக பாகிஸ்தான் தரப்பில் சொல்லப்பட்டாலும் அது உறுதியாகவில்லை. அது உண்மையா பொய்யா என்ற இன்னும் ஆய்வுக்குட்படுத்தப்படவில்லை. இது பொய்க்கருத்தாகவும் இருக்கலாம். ஆனால் இந்திய தரப்பின் செய்தியிலே நாங்கள் மிக துல்லியமாக தீவிரவாதிகளுடைய இலக்குகளைத்தான் அளித்திருக்கிறோம், இது ஒரு வெற்றிகரமான தாக்குதல் என்று சொல்லியிருக்கிறார்கள். இந்த ஆபரேஷன், இந்த இராணுவ நடவடிக்கைக்கு அவர்களிட்ட பெயர் ஆபரேஷன் சிந்தூர் என்று இவர்கள் பெயரிட்டிருக்கிறார்கள். இந்திய இராணுவம் வெற்றியான தாக்குதலைத்தான் நிகழ்த்தி இருக்கிறது. இது இந்திய ஏற்பட்ட எல்லை மீறிய தீவிரவாத தாக்குதலுக்கான பதிலடி. நாங்கள் பயங்கரவாதத்துக்கு எதிரானவர்கள், பயங்கரவாதிகளை நாங்கள் விட்டுவிடப் போவதில்லை. மோடி இந்த பகல்கம் தாக்குதலுக்கு பிறகு அறிக்கை விட்டிருந்தார் ஆக்ரோஷமாக. இந்த தாக்குதலில் ஈடுபட்டிருந்த பயங்கரவாதிகளும் சரி, இதற்கு பின்னாடி இருக்கிற சக்திகளையும் ஒருபோதும் இந்தியா விட்டு விடாது என்று ஆக்ரோஷமாக கருத்து தெரிவித்திருந்தார். அதற்குரிய நடவடிக்கைகள் ஆரம்பமாக இருக்கின்றது. இதனுடைய எதிர்விளைவுகள் என்ன, இதனுடைய சர்வதேச விளைவுகள் என்ன, இதற்கு பின்னர் என்ன நடக்கப் போகின்றது என்பதெல்லாம் ஒரு உலக அரசியலிலே உற்று நோக்கக்கூடிய விடயம். போர் மேகங்கள் இன்று உக்ரைனை தாண்டி, காசாவை தாண்டி இந்திய பாகிஸ்தானிய எல்லைகளை நோக்கி வந்திருக்கிறது. உலக அரசியலிலே இது எந்த தாக்கத்தை கொண்டு வரப்போகிறது, உலக போருக்கான வித்திடலா என்பதெல்லாம் இனித்தான் ஆய்வுக்குட்படுத்தப்பட வேண்டும். இந்தியா இன்னும் ஆக்ரோஷமாக தீவிரவாத முகாம்களை தாக்கி அழிக்குமா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். இந்திய தரப்பின்படி ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியளித்ததாக சொல்லப்படுகிறது. பாகிஸ்தானிய வெளிவிவகார அமைச்சகம் சொல்லுகிறது, நாங்கள் இந்த எல்லை மீறிய தாக்குதலை நாட்டின் மீதான தாக்குதல் இறையாண்மைக்கு எதிரானது, உலக சர்வதேச சட்டத்துக்கு எதிரானது. நாங்கள் ஐநாவினுடைய பாதுகாப்பு சபையிலே இதை கொண்டு சென்று இந்தியாவுக்கு எதிரான நடவடிக்கைகளை எடுப்போம் என்று அறிக்கை விட்டிருக்கிறார்கள். இந்த பின்னணியில் இந்தியாவினுடைய அடுத்த நகர்வு என்ன, பாகிஸ்தானுடைய அடுத்த நகர்வு என்ன, உலக அரசியலுடைய அடுத்த தலைவர்களுடைய கருத்துக்கள் என்ன என்பதை நாங்கள் தொடர்ந்தும் அவதானிப்போம். தொடர்ந்து தொடர்பில் இருங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.